வணக்கம் நண்பர்களே, வணக்கம். என் இந்து சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதை பார்க்கையில், இந்த வீடியோ எடுக்கையில் மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ இருக்கிறது கீழே குயில்குடி சமணர் படுக்கை. சமணர் மலையில் சமணர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த இடத்துல தான் நான் இப்போ நிற்கிறேன். இப்போ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்டுருக்கு. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்போ என் மூஞ்சி தெரியணுக்காண்டி அந்த ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா மேலே, அது மேலேருந்து மழை பெஞ்சால் தண்ணி உள்ள குகைக்குள் போகாமல் இருக்கிறதுக்கு, குகைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு வரி மாதிரி போட்டிருக்காங்க. அதேமாரி அந்த கோட்டுக்கு முனியில் புக்தரோட சில ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப இன்றைக்கி நேரத்தில் இன்றைக்கி நம்ம எத்தனையோ மிஷின்கள் வச்சு எத்தனை நவீன கருவிகளை வச்சு சில சிலைகளை செய்கிறோம். ஆனால் ஆதி காலத்தில் சின்ன சின்ன உளிகளை வச்சேவோம். அதேமாரி பாருங்கள், 1 2 3 4 சிலை இருக்குது. உள்ளே 3 ஒரு சிலை புத்தர் சிலை மாதிரி இருக்குது. அடுத்து 2 3 சிலை வேறு வேறு. அங்கிட்டு ஒரு சிலை காமாட்சியாக சிங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த மூலையில் இருக்கிறது. அது யார் என்னான்ட்டு தெரியல எனக்கு. ஆனால் எழுத்துக்கள் அழகாக பொறிக்கப்பட்டிருக்குப்பா. தெரியுதுங்களா? தலைக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. அந்த சிலைக்கு கீழே இன்னொரு வீடியோ அந்த எழுத்துக்கள் அனைத்தையுமே தெளிவாக எடுத்து போடுறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி எடுத்துடுவேன், நாளைக்கு போட்டு விட்றேன். பாறையில் நல்லா குடஞ்சி வேலை பார்த்துருக்காங்க. இது இன்றைக்கி தற்காலிகமாக கீழே சிமெண்ட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இயற்கையாக எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இயற்கையாக நல்லா ஒரு பாறை, சமமான பாறை. இந்த மணல் திட்டு, செம்மண், இதெல்லாம் சமணர்கள் வாழ்ந்துருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆள் ஓய்வு எடுக்கிற இடம் மாதிரி இது மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் உண்மையிலேங்க மனுஷனாக பிறந்துட்டோம். வரலாற்று சின்னத்தை பூரா பார்த்துட்டு செத்து போகணுங்க. நம்ம தமிழர்கள் நாட்டில் எத்தனை வரலாறு. ஆனால் இன்றைக்கி இருக்க அரசியல்வாதியை வரலாறு அழிக்கிறாங்க. இந்துக்களோட வரலாறை முழுமையாக அழிக்கிறாங்க நண்பர்களே. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது.